ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப கமன்னு சுவையான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதனால் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே 3 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாம் அந்த நெய்யில் கொஞ்ச நேரம் பொரியணும். இது கூட 2 பெரிய பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீளமாக கீறி சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் லேசாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கின புதினா இலைகள், அதே அளவு நறுக்கின கொத்தமல்லி இலை, இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கி விட்டுலாம். அடுத்து ஒரே ஒரு சின்ன தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கடுத்து நான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்துக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி அரிசியிலையும் பண்ணலாம். இந்த அரிசியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுலாம். ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவோடு சேர்ந்து அரிசியும் நல்லா கலக்கட்டும். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு அளவு தண்ணி சேர்க்கணும். நான் 2 பங்கு தண்ணியில் 1 பங்கு தண்ணியாகவும் 1 பங்கு தேங்காய் பாலும் சேர்க்க போகிறேன். அதனால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்றேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கட்டும். இது கூட நான் 1 கப் அளவு தேங்காய் பால், இது முதல் பால் 2ஆம் பால் ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன். அது 1 கப் இருக்குது, அதையும் சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு விசில் வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அரிசி ஏற்கனவே ஊறிட்டதுனால இது ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ ஒரு விசில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாமே போயிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம். கமன்னு இருக்குது வாசனை, பிரியாணி மாதிரியே இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை நல்லா மெதுவாக கிளறி விட்டுலாம். பாருங்கள், அடியிலலாம் ஒட்டவே இல்லை, ரொம்ப சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்ப வாசனையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.